ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
நித்திய தேவனும் நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, நீதி நிறைந்தவரே, எங்கள் அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, அடைக்கலம் நிறைந்தவரே. பாடுவோமா எல்லாரும்? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, பரிசுத்த தேவனாம் இயேசுவே பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவே பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை. நல்லா ரெண்டு கை தட்டி சேர்ந்து சத்தமா பரலோக உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய். எத்தனை பேருக்கு தெரியும்? உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது Come on. நான் கண்டேனே. மோசேயின் தேவனே, மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவீர். மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவீர். மோசேயின் தேவனே என்னை மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவீர். உமது அன்பின் கரங்களை உமது அன்பின் கரங்களை நான் நல்ல முழுபலத்தோடு கை தட்டி யோசுவாவின் தேவனே எங்கள் எங்கள் துதி நாளை ஆமென். யோசுவாவின் எங்கள் மாதில் காலை இந்த காலை ஆராதனாக ஆராதிக்கும் போது யோசுவா எங்கள் மாதில் காலை நொறுக்குவி. யோசுவாவின் தேவனே எங்கள் மாதில் காலை நொறுக்குவி. உமது அன்பின் நான் கண்டேனே. தேவாதி தேவனே, தேவாதி தேவனே உம்மை ஆராதனை. எல்லாரும் ஒன்று போல கை தட்டி பாடி சொல்லுங்க. ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை. Come on, முழு சபையும் சேர்ந்து தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின்
ஆசையோடு தாகத்தோடு வந்திருக்கிறீங்க, ஆமென் சொல்லி பாடுங்க. நான் கண்டேனே, நான் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உமது அன்பின் கரங்களை நான் இயேசுவே நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. இந்த காலை ஆராதனையில நான் கண்டேனே, நான் கண்டேனே, ஓ நான் கண்டேனே, நான் கண்டேனே. கரங்களை நல்லா ரெண்டு கையை தட்டி இந்த காலை ஆராதனையில தேவ ஆவியானுடைய அசைவாடுதல் எங்கள் நடுவில் உருவாகுவதற்காக நன்றி. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, நாங்கள் மனதார நன்றி சொல்லவே ஆராதிக்கிறோம். இந்த கால வேளையில மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். எல்லாரும் உங்க வாய்களை திறந்து மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. அதற்கு நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்லாரும் ஒரே குரலா, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் அதற்காக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி உண்மை ஆராதிக்க வந்த ஒவ்வொருவரும் சேர்ந்து ஆராதிங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் தந்தீரையா, பலவீன எத்தனையோ பலவீனம் வந்ததப்பா, அது உங்க பலன சந்தீங்களா ஆண்டவரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீ. சுகமானேன் சுகமானேன் மருத்துவர் நீ. அதற்காக நன்றி நன்றி கோடி கோடி. காலை ஆராதனையில் நாங்க சொல்லுகிறோம் நன்றி. தடைகளை உடைத்தீரையா, தல்லா விடவில்லையே. என் தடைகளை உடைத்தீரையா, என்னை தள்ளார்
என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் அதற்காக நன்றி. கோடி கோடி உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி கீழே இருக்கிற அவ்வளவு பேரு சொல்லுங்க. எபினேசர் நீர்தான் ஐயா இதுவரை. உண்மையா சொல்ல முடியுமா ஒவ்வொருத்தரும்? எபினேசர் நீர்தான் ஐயா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் 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 என்னையும் கண்டீரே. எப்படி நான் எல்ரோய் 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 என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. என்னைக்கோ நாங்க விழுந்து போயிருப்போம்பா. ஓ நன்றி. என்னைக்கோ எங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்கணும், ஆனா நீங்க நடத்துனீங்களப்பா. சொல்லுங்க. தடைகளை உடைத்தீரையா. தடைகளை உடைத்தீரையா. என்னை தள்ளா விடவில்லையே. சொல்லி ஆராதிங்க. என்னை தள்ளா விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து சொல்லுங்க. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம், நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி சுமந்தீங்களப்பா. தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்திரையா. மறவாமல் நினை. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து ராஜா இதுவரை. எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாதே. நன்றி நன்றி ஐயா. எத்தனை பாரமான நேரங்கள் வந்ததப்பா. நன்றி. உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதே. கோடி கோடி. கீழே இருக்க அத்தனை பேர் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா? நன்றி நன்றி ஐயா. அப்பாவை பார்த்து சொல்லுங்க. உமக்கு நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்கு ஒரு விடுதலையை தருவா. அவர் எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீரையா. குழப்பமான சூழ்நிலையில் நம்பிக்கை நீரையா. கேள்விகளுக்கெல்லாம்
உயர்த்திடுவே குழப்பமான சூழ்நிலையில் நம்பிக்கை நீரையா கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீரையா குழப்பமான சூழ்நிலையில் நம்பிக்கை நீரையா நிரந்தரமில்லா வாழ்வு நிரந்தரம் நீரே எரேமியா 9:12. இதை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்தரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? இந்த வேத வசனத்தை பசுத்தாவினால் ஏவப்பட்டு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். யாராவது ஒரு ஆள் தேசம் ஏன் இப்படி அழிஞ்சு போகுதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து சொல்வார்களானால் அது இந்த தேசத்திற்கு எவ்வளவு உதவியாக இருக்கும், இந்த தேசத்திற்கு எவ்வளவு நல்லா இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள். முன்னை விட விக்கிரகாராதனை செய்கிற மக்கள் பெருகுகிறார்கள். செருப்பில்லாதபடிக்கு வெயிலிலே நடந்து போகிற மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடுகிறது. பாவத்தை குறித்து நியூஸ் பேப்பரில் பார்ப்போமானால் நியூஸ் பேப்பரில் வர்ற படங்களை கண்கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் எத்தனையோ மலிந்து கிடக்கிறது. நம்முடைய தேசத்தின் நிலைமை இவ்வளவு மோசமாய் போய் கொண்டிருக்கும்போது இந்த தேசத்திற்காக தேவ சமூகத்திலே நின்று, ஆண்டவரே இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கிறதே, இதற்கு காரணம் என்ன, இது பாழாக்கப்படுவதற்கான முகாந்திரம் என்ன, இதை சரி செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு யாராவது சொன்னாங்கன்னா எத்தனை பேர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம்.
உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு அந்த காரணத்தை சொல்வாரானால் எத்தனை பேர் அந்த காரணத்தை மாற்றி அமைப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க? இன்றைக்கு ஆண்டவர் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு தான் உங்கள் சபையின் மத்தியில் வந்திருக்கிறார். அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த தூத்துக்குடி பட்டணம், இந்த தூத்துக்குடி மாவட்டம் தேவனுடைய சித்தத்தின்படியாய் மாற்றி அமைக்கப்படுவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற தம்முடைய இதயத்தின் பாரத்தை உங்களிடத்தில் இறக்கி வைப்பாரானால் அதை கேட்டுவிட்டு கடந்து போகிறவர்களாக அல்ல, அந்த பாரத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் உள்வாங்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நிறைவேற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் இந்த சபையை உருவாக்குனதை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இந்த சபையை ஆண்டவர் உருவாக்குனதை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். 10 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா எத்தனையோ திருச்சபைகள் இந்த பட்டணத்தில் உண்டு, இந்த மாவட்டத்தில் உண்டு. ஒருவேளை அவங்கள்ட்டெல்லாம் எதிர்பார்த்து ஏமாந்து போனதை உங்களிடத்தில் எதிர்பார்த்து கர்த்தர் வந்திருப்பாரானால் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற சபையாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை சபைக்கு நாம் கொண்டாடுவதற்காக வரலாம், கர்த்தரை ஆராதிப்பதற்காக, துதிப்பதற்காக, மகிழ்ச்சிக்காக வரலாம். ஆனால் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே இந்த சபையின் மூலமாய் தாம் எதிர்பார்க்கிறதை நிறைவேற்றுகிற ஜனங்களாய் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாகவே இந்த சபையை தோற்றுவித்ததை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுகிற தேவனாயிருப்பார். ஒவ்வொரு சபையை உருவாக்கும் போதும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உருவாக்குகிறார். ஒரு மனிதனை ரட்சிக்கும் போது ஒரு எதிர்பார்ப்போடு ரட்சிக்கிறார். பாருங்கள், எண்ணிய ஆண்டவர் ரட்சிக்கும் போது இவன் எழும்பி வந்து எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், இவன் என் பாரத்தை பகிர்ந்து சுமக்க வேண்டும், இவன் என் திட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்து நான் குறித்த ஜனங்களை என் ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் என்னை தேடி வந்திருக்கலாம். நான் என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லா அனுகூலங்களையும் எனக்கு கொடுத்து என்னை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய உலக பிரகாரமான தேவைகளை சந்திப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். உங்கள் காரியங்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆனால் தேவனுடைய பாரத்தை பகிர்ந்து சுமக்கக்கூடிய ஆட்களையோ இன்றைக்கும் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய பாரம் வந்தது. இதை உணரத்தக்க மனுஷன் யார்? இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் உள்ளவன் யார்? தேசம் அழிந்து போகிறதே, ஒருவரும் கடந்து போகாதபடிக்கு அது பாழாக்கப்படுகிறதே, அது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதனுடைய முகாந்தரத்தை, காரணத்தை கண்டுபிடித்து கர்த்தருடைய வாய் அதற்கு என்ன காரணம் சொல்லுகிறது என்பதை அறிந்து அதை தன் வாழ்க்கையிலே கர்த்தரை சந்தோஷப்படுத்தும்படி காரியங்களை நடப்பிக்கிற ஒரு மனிதன் உண்டா? ஒரு குடும்பம் உண்டா? இந்த பட்டணத்தில் ஒரு சபை உண்டா என்று ஆண்டவர் தேடி வரும்போது ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகிற சபையாக இருக்க வேண்டும் என்று இந்த அப்போஸ்தல அக்கினி சபையினிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபையே, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக நீங்கள் வருவீங்கன்னா ஒரு வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவங்களா இருப்பீங்கன்னா மற்ற எல்லாரும் பார்க்கையில் நம்ம பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எனக்கு தெரில, ஒருவேளை நீங்கள் என்ன நோக்கத்தோடு வந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பாரத்தோடு சொல்கிறாரு, உங்களை பெற்று வளர்த்து இவ்வளவு நாள் ஆகிவிட்டது, இனி நீங்கள் என்னுடைய பாரத்தை சுமக்கிற முதிர்ந்த பிள்ளைகளாய் மாறி என் பார்வையில் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எஸ், ஆண்டவருடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றவே இந்த நாளிலே நான் உங்களை உற்சாகப்படுத்த வந்திருக்கிறேன். நான் உங்களை கஷ்டப்படுத்தவோ உங்களை வருத்தப்படுத்துவதுக்கோ வரல. ஆனால் உங்களை குறித்த தேவ திட்டத்தை நீங்கள் அறிந்து நிறைவேற்றுவீர்களானால் அதுவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த பிரியமான பெரிய காரியமாக இருக்கும். அதுவே நீங்கள் செய்கிற ஆண்டவருக்கு மகிமையான பெரிய காரியமாக இருக்கும். எனவே கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை கண்டறிந்து தேவன் தேசத்தின் பிரச்சனைகளுக்காக சொல்லுகிற தீர்வை அறிந்து அந்த தீர்வை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு இந்த நாளிலே தீர்மானம் எடுத்தவர்களாய் வெளியே போவீங்கன்னா நீங்கள் இந்த சபையில் ஒரு அங்கம் வகிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கும். நான் ஆண்டுடைய சமூகத்தில் வழக்கமாக ஒரு ஊழியத்தை செய்வது உண்டு. என்ன அப்படின்னா, எங்கே போனாலும் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற வாக்கு தத்தத்தை தான் பேசுவது உண்டு. வாக்கு தத்தத்தை தவிர எனக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தத்தை தவிர வேறு எதையும் பேச மாட்டேன்.
உங்களுக்கே தெரியும், உங்கள் சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். ஆனால் நான் இங்கே வந்தேன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் நான் பேசிட்டு போகிறது வழக்கம். ஆண்டவர் உங்கள் சபையின் இடத்துல ரொம்ப எதிர்பார்க்கிறார். அது மட்டும் எனக்கு தெரியுது. உங்கள் சபையின் இடத்துல ரொம்ப எதிர்பார்க்கிறார். உங்களுடைய கீழ்ப்படிதல், உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய ஒப்புதல், இதெல்லாத்தையும் ஆண்டவர் ரொம்ப அதிகமாக உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறதை என்னால் உணர முடிகிறது. ஆமாம், நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, என் சபைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து நடத்துகிறாரு. ஆனால் உங்களுக்குன்னு நான் அந்த வார்த்தையை கொடுத்துடலான்னு நினச்சி முடிவு பண்ணி இருக்கும்போது ஆண்டவர் இல்லை, இந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தை மாற்றி கொடுக்கப்பட வேண்டும், இந்த ஜனங்களுக்கு இந்த வசனம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வாரானால், ஆண்டவர் உங்கள் மேலே எவ்வளவு அக்கறையாக இருக்கிறாரு, உங்களை குறித்து எவ்வளோ பெரிய திட்டமுடையவராக இருக்கிறாரு. இந்த பட்டணத்தை மாற்றி அமைக்கிறதிலே உங்களுடைய பங்கு பெரிதாக இருக்கிறபடியினால் உங்கள் மேல் இருக்கிற பொறுப்பும் கனத்திற்குரியதாக இருக்கிறது. நீங்கள் இதுவரைக்கும் ஒரு சிறு பிள்ளையை போல நடந்து கொண்டிருப்பீர்களானால் இனி அப்படி அல்ல. இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த 3 காரியங்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுவேன். அந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க, உங்கள் சபையை உயிர்ப்பிக்க, உங்கள் சபையை கொண்டு இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்க, மாவட்டத்தை மறுரூபமாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை குறித்து சொன்ன காரியத்தை கேட்கும்போது தான் உங்கள் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டாகுது, உங்கள் மேலே எனக்கு ஒரு மதிப்பு உண்டாகுது. எஸ், ஆண்டவர் எவ்வளவு பெரிய பொறுப்பை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஊழியக்காரராய் ஆண்டவர் பார்க்கிறார். அவர் சொன்ன காரியத்தை நான் திரும்ப யோசித்து பார்க்கும்போது, இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியினிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நான் திரும்ப யோசிக்கும்போது, ஒரு ஊழியம் செய்கிறவங்கள்ட்ட எதிர்பார்க்கிற விஷயத்தை இந்த சபையில் உள்ள ஒரு விசுவாசிகளிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் இந்த சபையின் விசுவாசிகள் எத்தனை ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், எத்தனை அதிகமாய் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், உங்களுடைய சபையை வேற எந்த சபையோடும் ஒப்பிட்டு பார்த்து கொள்வதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. நீங்கள் உங்களை ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு பார்த்து வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அவங்கள பார்க்கிறோம் நம்ம, இவங்கள பார்க்கிறோம் நம்ம என்பதல்ல. நீங்கள் உங்களை தேவனுடைய ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு பார்த்து வளர்த்து கொள்வதற்கு இந்த நாளிலே தீர்மானிப்பீர்களானால், சபையே, உங்களை தேவனுடைய ராஜ்யமாகவே மாற்றி விடுவதற்கு கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உங்களை கொண்டு தேசத்தை அசைக்க நீங்கள் செலுத்துகிற கிரயத்திற்குரிய பிரதிபலனை உங்களுக்கும் உங்கள் பின் சந்ததிகளுக்கும் கொடுக்க கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, யாரை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்வாரு, தேசம் இப்படி இருக்குது, எனக்கு பிரியமில்லாத வழிகளிலே தேசம் காணப்படுகிறது, இந்த தேசம் திரும்பியும் எனக்கு பிரியமானபடி மாற்றி அமைப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று யார் என்னை கேட்கிறார்கள்? எல்லாரும் அவங்களுக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு குடும்பத்தை நடத்துறாங்க, சபையை நடத்துறாங்க, ஊழியம் செய்யறாங்க. ஆனால் எவர்கள் இந்த வளைவு சுழிவு நெளிவு இல்லாதபடிக்கு, தேவனே இது உமக்கு பிரியமில்லாத காரியமாயிற்று, இந்த காரியங்கள் தேசத்தின் மத்தியில் நடக்க கூடாதே, இவைகள் மாற்றி அமைக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்க ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி வரும்போது, இந்த சபையின் மத்தியிலே அந்த மனிதர்களை தேடி அவர்களிடத்திலே தம்முடைய பாரத்தை சொல்லி, நீங்கள் அந்த பாரத்தை சரி செய்யக்கூடிய நபர்களாய் மாறி தேவ சித்தத்தை செய்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அதை குறித்து சந்தோஷப்பட்டு தம்முடைய நாமத்தை உங்கள் மூலமாய் மகிமைப்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரே ஒரு ஜெபம், இந்த 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 தேசமெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க ஆண்டவரே, அதை மாற்றி அமைப்பதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஒப்பு கொடுத்தல் உங்கள்கிட்ட வருமானால் கர்த்தர் உங்களோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய இருதயத்தை உங்களிடத்தில் திறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நான் ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தைகளை தந்தார், அந்த வார்த்தைகளை வச்சு தான் நான் வசனங்களை தேடினேன். நான் உங்கள்கிட்ட அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஆண்டவர் இந்த சபையில் 3 விதமான மக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு கூட்ட ஜனம், முதல் கூட்ட ஜனம் யார் தெரியுமா? ஸ்தோத்திரம். இந்த சபையில் இந்த ஆண்கள்லாம் கொஞ்சம் கை தூக்குங்க. ஸ்தோத்திரம். ஆண்கள், நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பதாக ஜாமக்காரராக இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆமாம், கை கீழே போட்டுக்கோங்க.
இந்த சபையில் நீங்கள் எல்லாரும் காவல்காரராக இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். எஸ், நீங்கள் ஜாமக்காரராய் காவல்காரராய் விழித்திருந்து சபையை காவல் பண்ணுகிறவர்களாய் தேசத்திற்காக விழித்திருக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்களை கொண்டு சபையை மாத்திரமல்ல நம்முடைய தேசத்தையே மறுரூபமாக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க காவல்காரராய் மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட தீமைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் நடப்பதற்கு காரணம் தெரியுமா? எங்கோ கதவு திறந்து கிடக்கிறது. பாவம் உட்பிரவேசிக்கும்படிக்கு, சாத்தான் உட்பிரவேசிக்கும்படிக்கு, அவனுடைய கிரியைகளை நம்முடைய தெருக்களிலே நடப்பிக்கும்படிக்கு எங்கோ திறந்து கிடக்கிற வாசல்களை காவல்காரர்கள் எழும்பி புறப்பட்டு போய் அடைத்து, தேசத்திலே திறப்புண்டாயிருக்கிற இடத்திலே நின்று, திறப்பிலே நின்று தேவனுடைய முகத்தை தேடி வாசலை அடைக்கத்தக்கதான காவல்காரர்களை, ஜாமக்காரர்களை கர்த்தர் இந்த சபைக்கு தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை தேடுறார். அவங்க யார் தெரியுமா? புலம்பல்காரிகள். அவங்க புலம்பல்காரிகள். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே நான் வேதத்தில் தேடினேன். ஸ்தோத்திரம். நான் வேதத்தில் தேடினேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேதத்தில் புலம்பல்காரிகளை வைத்திருக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸ்தோத்திரம். ஏன் சபைக்காக கூட நான் இவ்வளவு தேடலை. பைபிளை ராத்திரி 2 மணி வரைக்கும் பைபிள் படிக்கலை. ஸ்தோத்திரம். ஆமாம், நான் உங்களுக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் சொல்ல, இந்த சபைக்கு புலம்பல்காரிகள் தேவை. ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க சிரிச்சு சந்தோஷப்பட்டு கொண்டாடுவதற்காக சபைக்கு வந்திருக்கலாம். ஆனால் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த சபையிலே எனக்கு புலம்பல்காரிகள் தேவை. புலம்பல்காரிகள் தேவை. தேவ சமூகத்திலே திறப்பிலே நின்று கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக முழங்காலை முடக்குகிற, கர்த்தருடைய சமூகத்திலே என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும் என்று தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிற புலம்பல்காரிகளை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். நார்மலா நான் அழுது ஜெபிக்கிறவங்க மேல பிரியப்படுகிற ஆள் இல்லை. பாஸ்டர்மா அந்த அழுது ஜெபிக்கிற ஒரு பழக்கமுடையவங்க. நான் தாழ்மையோடு சொல்லிக்கொள்கிறேன். நான் அவங்கள சத்தம் போட்டிருக்கேன், என்னம்மா சும்மா அப்படியே அழுதுகிட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது? ஆண்டவர் உனக்கு என்ன குறை வச்சாரு? இப்போ ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு நான் சத்தம் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன். தெரியாமல் தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எனக்கே கற்றுத்தர்றாரு, இந்த தேசத்திற்காக தேவ சமூகத்திலே புலம்புகிறவர்கள், மன்றாடுகிறவர்கள், கண்ணீர் வடிக்கிறவர்கள் திருச்சபையிலே குறைந்து கொண்டே போகிறார்கள். இன்னைக்கு திருச்சபையானது கொண்டாட்டத்திற்கு நேராகவும், கூத்தாடுவதற்கு நேராகவும், புகை போடுவதற்கு நேராகவும், பல கலரில் லைட் போடுவதற்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தேசமோ அதற்கு நேர்மாறாக பாவத்திற்குள், படுகுழிக்குள் போய் கொண்டிருக்கிறது. இந்த பாவத்திற்குள்ளும் படுகுழிக்குள்ளும் போய் கொண்டிருக்கிற இந்த தேசத்தின் ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக திருச்சபை தானே பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த திருச்சபை தேவ சமூகத்தில் புலம்பி அழுதால்தானே கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய முடியும். புலம்பல்காரிகள் எல்லாம் இன்னைக்கு கூத்தாடுகிறவர்களாக, எழுப்பி நடனம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது நான் எப்படி தேசத்திற்குள்ளே என்னுடைய கிரியைகளை நடப்பிக்க முடியும் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறவராய் இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த சபைக்கு புலம்பல்காரிகளை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த சபையில கடியோடு கர்த்தரை தேடுகிற புலம்பல்காரிகள் வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தேடி வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு கூட்டத்தை தேடி வந்திருக்கிறார். போராளிகள். போராளிகள். ஸ்தோத்திரம். போராடுகிற போராளிகள். ஸ்தோத்திரம். வாலிபர்கள், இளம் பிள்ளைகள், சிறியர்கள், சிறுவர்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் போராடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஸ்தோத்திரம் தன்னுடைய போர் பயிற்சியை வாலிபர்களுக்கு கொடுத்து அவர்களை போராடுகிறவர்களாய் உருமாற்ற வேண்டும் என்று கர்த்தர் இந்த சபையை தேடி வந்திருக்கிறார். பாருங்க, இந்த சபையில ஆண்டவர் யாரெல்லாம் தேடி வந்திருக்கிறாரு? ஜாமக்காரரை தேடி வந்திருக்கிறாரு, புலம்பல்காரிகளை தேடி வந்திருக்கிறாரு, மூன்றாவதாக போராளிகளை தேடி வந்திருக்கிறார். இந்த விடுதலை புலிகளை தான் என்னன்னு சொல்லுவாங்க? போராளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேசம் விடுதலை அடையும்படியாக போராடுகிற போராளிகளை கர்த்தர் தேடி இந்த அப்போஸ்தல ஐக்கிய சபைக்கு வந்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை இந்த கால வேளையில் நீங்கள் நிறைவேற்றுவீங்களா? நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இந்த குலசேகர பட்டணத்தில் இப்படிப்பட்ட கிரியைகளெல்லாம் நடக்கிறதை பார்த்து
இதற்காக திறப்பிலே நின்று கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்கள் யார் என்று கர்த்தருடைய ஏக்கத்தை உங்களிடத்தில் சொல்லும்படியாய் வந்துவிட்டேன். இந்த தேசத்தின் அருவருப்புகளுக்கும் பாழாக்குதலுக்கும் முகாந்திரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் சொல்ல அதை கேட்ட ஊழியக்காரனாய் உங்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டேன். நீங்கள் ஒரு ஜாமக்காரராய், ஒரு புறம்பல்காரியாய், போராளிகளாய் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களை கொண்டு இந்த பட்டணத்தை மறுரூபமாக்க, இந்த தேசத்தை விடுதலையாக்க, திரளான ஜனங்களை ரட்சித்து சபையிலே கொண்டு சேர்க்க, ஆயிரமான ஜனங்களை கிறிஸ்துவின் அன்பிற்குள் கொண்டு வருவதற்கு அப்படிப்பட்ட ஜனங்களை இன்றைக்கும் கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விசுவாசிச்சா போதும், நீங்கள் சும்மா இருந்தால் போதும் அப்படின்னே பிரசங்கம் பண்ணி இன்னைக்கு சபையை எப்படி ஆக்கிட்டாங்க? சும்மாவே இருக்க மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமாம், நான் யாரையும் குற்றப்படுத்துக்கு சொல்லலை. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்தது உண்மைதான். ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது உண்மைதான். The salvation is free, I accept with that, but the salvation is not a cheap one. It's not a cheaper one. அது இலவசம் என்பதனால் அதை சீப்பா நினைச்சிராதீங்க. ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்பட்டதுதான். ஆனால் பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்வதற்கு ஒரு பலமான விலைக்கிரயம் செலுத்தப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட விலைக்கிரயத்தை செலுத்துகிற மக்கள் கூட்டம் யார் என்பதை கர்த்தர் தேடி இந்த சபைக்கு வந்திருக்கிறார். இந்த பட்டணத்திற்கு விலைக்கிரயம் செலுத்துவீர்களா? இந்த தேசத்திற்காக ஒரு விலைக்கிரயம் செலுத்துவீர்களா? ஒரு கூட்ட ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக நீங்கள் கிரயம் செலுத்த ஆயத்தமா என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய சபையை தேடி வந்திருக்கிறார். அவர் தேடி வந்த இடத்திலே உங்களை கண்டு ஆண்டவர் தம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கும் போது அன்போடு கூட ஒரு முதிர்ந்த பிள்ளையாய், தகப்பனுடைய பாரத்தை பகிர்ந்து சுமக்கிற தேவ ஜனமாய், அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிந்து அதை பகிர்ந்து சுமந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது இந்த சபையை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். இந்த சபையை குறித்து தேசத்தை மறுரூபமாக்குகிறவராய், இந்த சபையில ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய், தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா! எத்தனை பெரிய எதிர்பார்ப்பு உங்களிடத்தில் ஆண்டவருக்கு! எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்கள்ல 30 வருஷ விசுவாசி, 40 வருஷ விசுவாசி, 50 வருஷ விசுவாசிகள்லாம் இருக்கும்போது உங்க சபை எப்போ பிறந்தது, உங்க சபை எப்படி வளர்ந்தது எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் ஆரம்பத்தில் வீட்டில் ஸ்கூலில் வச்ச காலத்துலேருந்து நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆமாம், ஆனால் அப்படி என்ன உங்கள்கிட்ட ஆண்டவர் கண்டாரோ எனக்கு தெரியலை. அப்படி என்ன விசேஷமானதை உங்களிடத்தில் ஆண்டவர் பார்த்தாரோ எனக்கு தெரியவில்லை. உங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களிடத்தில் அவருக்கு இருக்கிற இதயத்தின் ஏக்கத்தை நான் அறிந்து கொண்டேன். உங்களை நான் கனம் பண்ணுகிறேன், உங்களை நான் மதிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். உங்களிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். எப்படி தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை இடத்துல ஒரு தகப்பன் நம்ம பிள்ளை இந்த காரியத்தெல்லாம் நமக்கு செஞ்சிடணும்னு எதிர்பார்ப்பானோ, அதுபோல ஒரு முதிர்ந்த பிள்ளையினிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயங்களை கர்த்தர் இந்த சபையினிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னும் நீங்க உங்களிலே மனம் திரும்புதல், உங்களிலே மறுரூபம், உங்களிலே ஒப்பு கொடுத்தல் இல்லாமல் இருக்குமானால் அது சரியில்லை. ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற விசுவாசிகள் ஆண்டவர் ஊழியக்காரர் ரேஞ்சுக்கு பார்க்கிற மாதிரி இருக்கும்போது அப்ப நீங்க எவ்வளவு அதிகமாய் உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்து கிரயம் செலுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, தம்முடைய ஜனத்தை இஸ்ரவேலை எருசலேமுக்கு ஒப்பனையாய் பார்த்து சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. நான் ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். எருசலேமுக்கு நான் ஜாமக்காரரை வைக்கிறேன். எருசலேமை பாதுகாப்பதற்காக, எருசலேமிலே காவல் போடுவதற்காக, எருசலேமிலே இரவும் பகலும் காவல்காரரை நான் கட்டளையிடுகிறேன். அவர்கள் ஜாமக்காரராயிருந்து எருசலேமை காக்க வேண்டும் என்று சொல்லி. நீங்க கேட்கலாம், எருசலேமை தானே காக்கணும்? நான் சொல்ல, எருசலேம் தாங்க சபை.
நீங்கள் 122ஆம் சங்கீதத்தை எடுத்து முழுவதும் வாசித்து பார்ப்பீங்கன்னா அந்த சங்கீதம் முழுவதிலும் ஆண்டவர் சொல்கிறாரு, எருசலேமே என் சபையா இருக்கிறது, எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று, எருசலேம் இசைவனைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. பாருங்க, எருசலேமை குறித்து ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகளை சொல்றார். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஸ்தோத்திரம், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும். எருசலேமை கர்த்தர் தம்முடைய சபைக்கும் தம்முடைய ஜனத்திற்கும் ஒப்பனையாய் அந்த இடத்துல சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக எருசலேமை ஒரு நகரம் என்று சொல்லுகிறார். எருசலேம் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு பட்டணமாய் நகரமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எருசலேமிலே சீயோனிலே வாசம் பண்ணின தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எருசலேமாய் சீயோனாய் இருக்கிற உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு எருசலேம் பட்டணத்திலே வாசம் பண்ணின கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினால் நீங்களே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எருசலேமாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவர் என்ன செய்யக்கூடாது? அமர்ந்திருக்க விடக்கூடாது. இந்த எருசலேம்களை, இந்த எருசலேமை, இன்னும் பாழாக்கப்பட்ட எருசலேம்கள் வெளியே சுற்றி திரிகிறது. எத்தனையோ அருவருப்பான கிரியைகளை அநேக எருசலேம்கள் வெளியே செய்து கொண்டிருக்கிறது. அவர்களெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்திலே வந்து சேர்க்கப்படுவதற்காக இந்த எருசலேமை பூமியிலே புகழ்ச்சியாய் வைக்கிற வரைக்கும் ஜாமக்காரர் இருந்து செயல்படுவார்களானால், ஓ எருசலேம்கள் எல்லாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலமாய் மாறினால் எவ்வளவு நலமாய் இருக்கும். இந்த தூத்துக்குடி பட்டணத்தில், இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட சபைகள் திரளாய் பெருகி திரளான ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவின் அன்பிற்குள்ளே வந்து எருசலேமாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கும் போது அதை குறித்தல்லவா கர்த்தருடைய மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு காட்சியை பார்ப்பதற்காக வல்லவா கர்த்தர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அத்தனை பெரிய எதிர்பார்ப்போடு இந்த அப்போஸ்தல அக்கினி சபையை கர்த்தர் தேடி வந்திருக்கிறாரே. அவருடைய தேடுதலுக்கு முன்பதாக இதோ நான் இருக்கிறேன், நான் ஜாமக்காரராய் இருக்கிறேன் ஆண்டவரே என்று என்னை ஒப்பு கொடுப்பீர்களானால், என்று உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிற தேவனாயிருப்பார். நான் வந்த உடனே சாம் பாஸ்டர் சொன்னார், டெய்லி வந்து என் கூட சேர்ந்து ஒரு 100 பேர் ஜெபம் பண்ணா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்படி ஜெபத்தில் வந்து தங்களை இணைத்துக் கொள்ளுகிறவர்கள் இந்த பட்டணத்திற்கு, இந்த சபைக்கு ஜாமக்காரராக இருக்கிறார்கள். எஸ், they are the watchmen of this church. நான் இந்த சபையில் ரொம்ப முக்கியமான ஆளு, நான் இந்த சபையில் அப்படி, நான் இந்த சபையில் அப்படி, ஒன்னால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இந்த சபைக்காக வந்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பாயானால் உன்னை கொண்டு இந்த சபையை பாதுகாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உன் பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது சார். உன் திறமை, ஞானம் குப்பை. முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய முகத்தை தேடுவாயானால் உன்னை கொண்டு இந்த சபையை கர்த்தர் வளர்க்க முடியும். இந்த சபையை கொண்டு இந்த பட்டணத்தை மறுரூபமாக்க முடியும். இந்த பட்டணத்திலே உங்களை எருசலேமை கர்த்தர் புகழ்ச்சியாக வைக்கிற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாத ஜாமக்காரராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த சபையை தேடி வந்திருக்கிறார். எழுப்புதல் சும்மா இல்லைங்க. You have to pay a praise to see a revival. எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சித்த எல்லாரும் யாராலும் செலுத்த முடியாத ஒரு விலைக்கிரயத்தை தங்கள் வாழ்க்கையில செலுத்தியாக்கும் எழுப்புதலை கண்டிருக்கிறார்கள். அக்டோபர் 7 குறித்து கேள்விப்பட்டேன். நீங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. நான் சொல்றேன், அந்த எதிர்பார்ப்பு உங்க சபையின் மத்தியிலே நிறைவேறும்படிக்கு கிரயம் செலுத்துவதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பதற்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போதும் காலம் கெட்டு போகவில்லை. நான் இந்த சபைக்கு காவல்காரனா இருக்க ஆண்டவரே, நான் இந்த சபைக்கு ஒரு ஜாமக்காரனா இருக்கிற ஆண்டவரே. இரவோ பகலோ உம்முடைய முகத்தை தேடுவதற்கு, முழங்காலை முடுக்குவதற்கு, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் கண்ணீரை வடிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே என்று உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், நான் சொல்றேன், உங்களை கொண்டு உங்கள் சபையை உயிர்ப்பிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உங்களை கொண்டு உங்கள் பட்டணத்தை மறுரூபமாக்க, உங்கள் மாவட்டத்தை எழுப்புதலை காண செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். God has been searching such people. Even God has been searching such churches. But he cannot see such churches in his lifetime. அவரால் கண்டுபிடிக்க முடியல, பார்க்க முடியல. ஆனால் இந்த சபையை தேடி வந்திருக்கிறார். இந்த சபையை தேடி வந்திருக்கிறார். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு எழுப்புதல் வேணும்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க தெரிஞ்சோ கேட்டீங்களோ தெரியாம கேட்டீங்களோ புலிவாலை பிடிச்சிட்டீங்க. எழுப்புதல் என்பது புலிவால். நீங்கள் பிடிச்சிட்டீங்க, ஜெபிக்கணும்னு இறங்கிட்டீங்க. நான் சொல்கிறேன், கண் விழிச்சிருங்க. ஆமாம், கதறி விடுங்கள்,
கண்ணீரை வடித்து விடுங்கள், உபவாசித்து விடுங்கள், திறப்பிலே நின்று விடுங்கள். ஸ்தோத்திரம். இனிமே விட்டாலும் ஆபத்து. ஸ்தோத்திரம். ஒரே படியா பிடிச்சிருங்க. இனி அதை உங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவீர்கள். எழுப்புதல் உங்கள் வசமாய் மாறும். நீங்கள் சொல்லுகிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியான காலம் சமீபமாய் வருகிறபடியினால் நீங்கள் பார்க்கிற வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகவும், பிசாசின் கட்டிலுள்ள மக்கள் விடுதலையாகவும், திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையில சேர்க்கப்படும்படியான காலம் சமீபமாய் இருக்கிறபடியினால் அந்த எழுப்புதலுக்காக இன்னும் வைராக்கியமாய் கிரயம் செலுத்துவதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், திருச்சபை காக்கப்படுவதற்காக, பட்டணம் பரிசுத்தாவியால் நிரப்பப்படுவதற்காக ஒரு ஜாமக்காரனாய், ஒரு காவல்காரனாய் முழங்காலை முடக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்க உங்கள் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேட்டீங்க. அவர் உங்களுக்கு கொடுக்க சித்தமாய் இருக்கிறார். எழுப்புதலை வாஞ்சித்தீங்க, அதை காண செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அதற்கேற்ற கிரயத்தை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை பக்குவப்படுத்த, உங்களை உயிர்ப்பிக்க, உங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை தேடி வந்திருக்கிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எருசலேமை பார்த்து சொல்றார், எருசலேமே நீ இப்படி விழுந்து கிடக்காத, நீ படுத்து கிடக்காத, இரவெல்லாம் தூங்குவதும் அதிகாலையிலே இன்னும் இழுத்து மூடி தூங்குவதுமா இருக்காதே. எருசலேமே நீ எழும்பு. எருசலேமை அவர் எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். 52ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை நம்ம எல்லாரும் வாசிப்போமா? ஏசாயா 52 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசிங்க பார்ப்போம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அப்படிப்பட்டவர்கள் இனி உங்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், இனிமேல் பணமின்றி மீட்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு இந்த வசனத்துடைய அர்த்தம் தெரியல, இன்னைக்கு காலைல தான் தெரிஞ்சுது. விலையின்றி விற்கப்பட்டீர்கள். எந்த விலையும் இல்லாம பாவத்திற்கு விற்கப்பட்டு போயிட்டீங்க. பாவத்தை செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த லாபமும் இல்லை. அப்படிப்பட்ட பாவத்துக்கு நம்ம நினைச்சிட்டோம், விலை போயிட்டோம். ஆனா ஆண்டவர் பணமின்றி நம்மளை மீட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். பணமின்றி நம்ம எந்த கரையும் செலுத்தல, ஆனா கர்த்தர் பணமின்றி நம்மை மீட்டு ரட்சித்து அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அமர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எழுப்புதலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு சித்தமாகி விட்டார். இந்த எழுப்புதலை நீங்கள் காண்பது உறுதியாகிவிட்டது. ஆனபடினாலே அவர் உங்களுக்கு தருகிற நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, எருசலேமே உன்னை உயிர்ப்பித்துக்கொள், எருசலேமே எழும்பு 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 சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதெல்லாம் சொல்றேன். நீங்க ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசித்து போகும்போது விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தன் அங்கே இருக்கக்கூடாது. ஆமா, அவன் பரிசுத்தமான என்ன செய்யணும்? மாறணும், மனம் திரும்பணும். இல்லைன்னா அவன் தூத்துக்குடி மாவட்டத்தை விட்டு நெஞ்சிடணும், திருநெல்வேலிக்கு வந்து போயிருந்து சொல்றாரு, கடலுக்கு போட்டோம். நம்ம போகிற இடமெல்லாம் ஜனங்கள் பரிசுத்தமாயிட்டே இருக்கணும். நம்ம கால் மிதிக்கிற வீடுகளெல்லாம் ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம பார்க்கிற நபர்களெல்லாம் மனம் திரும்பி பாவ உணர்வடைந்து அழுது தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்கள் எழுப்புதல் காலத்தில் சார்லஸ் ஃபின்னியை குறித்து படிச்சிங்களா என்னன்னு தெரியல. சார்லஸ் ஃபின்னின்னு ஒருத்தர், ஆமாம் ஸ்தோத்திரம், அவர் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த கம்பெனியில் ஒரு முறை சகோதரிகள்லாம் அவர் என்ன செஞ்சாங்க? கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இவர் ஒரு முறை அழுது ஜோம் பண்ணிட்டு, தேவ சமூகத்தில் அழுது ஜோம் பண்ணிட்டு வெளியே வராரு. மறுநாள் அப்படி தேவ பிரசன்னத்தோடு அந்த கம்பெனிக்குள்ள வரும்போது பாருங்க, அந்த அவரை கிண்டல் பண்ணவங்க எல்லாரும் அவரை பார்த்து என்ன செய்கிறாங்க? அழுகுறாங்க. அவரை கிண்டல் பண்ணவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அவரை பார்த்து அழுகுறாங்க. நான் சொல்கிறேன், இந்த சபையில் எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? நம்ம விரும்பணும். நம்ம பென்னிகினுடைய லைஃப்பை எங்கள் அம்மா ஒரு தடவை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் அதை புஸ்தகம் படிக்கிற பழக்கம் இல்லை. எங்கள் அம்மா படித்து ஏதாவது சொல்லும்போது கேட்டிருக்கேன். அவர் ரூமில் உட்காந்து ரொம்ப பலமாக ஜோம் பண்ணிட்டு அப்படி வெளியே வந்தாராம். அவங்க அம்மா வேக்யூம் கிளீனரை வச்சு வீட்டை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? கூட்டிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் ரூமை விட்டு இப்படி வெளியே அப்படி நடந்து போனாராம். அந்த அம்மா அப்படியே ஒரு குப்புரை பல்ட்டி அடித்து விழுந்துதான். அந்த தேவ பிரசன்னம் தாங்க முடியாமல் அந்த அம்மா அப்படியே குப்புரை அடித்து விழுந்தாங்களாம். அப்புறம் இவர் அம்மான்னு போய் தூக்குறாராம். அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டான் அந்த பிரசன்னத்தில். இன்னைக்கு அவர் சும்மா இல்லை, எவ்வளவாய் தேவ சமூகத்திலே அவர் ஒரு ஜாமக்காரனாய் கிடந்திருந்தால்
பட்டணத்திற்காக, கிராமத்திற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக தேவனுடைய அன்பிலே கலிகூர்ந்து தேவ சமூகத்திலே மூழ்கி இருந்தால் அவர் தன் அறையை விட்டு வெளியே வரும்போது தேவ பிரசன்னம் அவர் மேல் இருந்து பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் கீழே சாய்க்கிற அளவுக்கு இருக்கும். அப்படி இருந்த காரணத்தினால தான் ஸ்டேஜில் ஏறி ஜீசஸ் அப்படின்னா 1,00,000 பேர் மல்லாக்கா சாஞ்சிடறான். திரும்ப எழும்பி கட்டியே காணோம், வியாதியை காணோம், கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்றானே. ஏன்? இதுதாங்க எழுப்புதல். இதான் எழுப்புதல். நம்ம சபையில் வந்து நின்று ஜீசஸ் அப்படின்னா அங்கே நிறைய பேருக்கு கட்டி எரிஞ்சிடணும். நான் விரும்புகிறேன் ஐயா, நான் விரும்புகிறேன். அப்படிப்பட்ட எழுப்புதலை நம்முடைய தேசம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் திருச்சபைகளுக்குள்ளாய் நடக்க வேண்டும். விரும்புகிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எழுப்புதலின் காலத்தில் இவைகளை எதிர்பார்த்திருங்கள். நீங்கள் ஜாமக்காரராயிருப்பீர்களானால் இவைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்களை கொண்டு காண செய்ய கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்பர் 2, நாம புலம்பல்காரிகளாக என்ன செய்யணுமா? இருக்கணுமா? நீங்க அதே ஸ்தோத்திரம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. 17 21 வரைக்கும் வாசிக்கிறேன். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பல்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாரு? நீங்கள் யோசனை பண்ணி புலம்பல்காரிகளை வரவழைத்து அந்த புலம்புறதுலேயே ரொம்ப பழக்கமான ஸ்திரீகளை என்ன செய்யுங்க? கூப்பிடுங்கள். அப்படின்னா பழகின புலம்பல்காரிகள் அப்படின்னா ஒரு நாள் அழுது ஜெபிக்கிறவங்க இல்லை, ஒரு நாள் அழுது ஜெபிக்கிறவங்க அல்ல. சிலர்லாம் போய் முழங்கால் போட்ட உடனே என்ன செய்வாங்க? அப்படியே கண்ணீர் வரும், அப்படியே கதறி அழுது ஒப்பு கொடுப்பாங்க. ஆத்தும பாரம் அவங்களுக்குள்ள வரும். தேசத்தை குறித்ததான காரியங்களை ஆண்டவர் அவங்களுக்கு காட்டுவார். அப்படியே நிறைய அப்படியே அந்த ஜெபம் அந்த அடுத்த லெவலுக்குள்ளே கடன்னு என்ட்ராகி அப்படியே போயிட்டே இருக்கும். எனக்கு தெரியல, நான் இங்கே கை தூக்க சொல்லலை. அப்படிப்பட்ட தாய்மார் யாராவது இருப்பீங்கன்னா நீங்கள் தான் புலம்பல்காரிகள். உங்களால் தான் இந்த சபை காக்கப்படுகிறது. உங்கள் கண்ணீரால் தான் இந்த பட்டணம் பாதுகாக்கப்படுகிறது. உங்களை போன்றவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்ட உடனே வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் தான் எத்தனையோ அக்கிரமங்களையும் பாவங்களையும் இந்த பட்டணத்திலே மன்னித்து கர்த்தருடைய இரக்கத்திற்கு வழி செய்கிறதா இருக்கிறது. புலம்பல்காரிகளே, உங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை போன்றவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடு நிற்கிற காரணத்தினாலே கர்த்தர் இன்னும் இந்த பட்டணத்திற்கு மனம் இறங்கி கொண்டிருக்கிறார். ரொம்ப வாய்ஸ் அவுடால் பேசுகிற ஆட்களால் ஒன்றும் செய்ய முடியாதுயா. கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும் போது, தேசத்தின் அக்கிரமத்தை பார்த்து கர்த்தர் கோபம் கொள்ளும் போது, இப்படிப்பட்ட புலம்பல்காரிகளுடைய கண்ணீர் கர்த்தருடைய கோபத்தை தணித்து இரக்கத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் புலம்பல்காரிகளை தேடி வருகிறார். அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்ல கடவர்கள். எங்க ஒப்பாரி வைப்பாங்க? எங்க ஒப்பாரி வைப்பாங்க? இறந்த வீட்டில் தான் என்ன செய்வாங்க? ஒப்பாரி வைப்பாங்க. பாருங்க, சபையில் வந்து விழுந்து கிடந்த ஆண்டவரே, என் தேசத்தின் இப்படி நிலைமை இருக்குதப்பா, இப்படி ஜனங்கள் அழிந்து போகிறார்களே என்று தேவ சமூகத்திலே ஒப்பாரி வைத்து அழுகிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சபையில் கூத்தடிக்க, கும்மாளம் போட, டான்ஸ் ஆட, குதிக்க வைக்க ஆட்கள் இருக்கு. சரி, நான் அதை ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த நாட்கள், இது இந்த காலகட்டத்திற்குரிய ரேமா. நான் உங்களை சந்தோஷமாக இருக்க வேண்டான்னு சொல்லலை, துதித்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இந்த காலகட்டம் எழுப்புதலை எதிர்நோக்கி இருக்கிற நமக்கு ஆண்டவர் இந்த நேரத்திலே கொடுக்கிற ரேமா வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் சபையின் மத்தியிலே புலம்பல்காரிகள் எழும்பட்டும். கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடு நிற்கிற புலம்பல்காரிகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள். புலம்பி ஒப்பாரி வைக்கிறதிலே பழக்கமான ஆட்களை கொண்டு வாருங்கள். தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கர்த்தருடைய முகத்தை தேடக்கூடிய புலம்பல்காரிகள் இந்த சபைக்கு தேவை. இந்த சபை அப்படிப்பட்ட பழக்கமான புலம்பல்காரிகளை உடையதா இருக்குமானால் அந்த சபையை கொண்டுதான் தேசத்தை மறுரூபமாக்குவதற்கு கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த தேசத்திற்கு தேவை புலம்பல்காரிகள் நிறைய இருக்கிற ஒரு சபை. புலம்பல்காரிகள் நிறைய இருக்கிற சபையை கொண்டுதான் கர்த்தர் ஒரு பட்டணத்தை மறுரூபமாக்க முடியும். ஸ்தோத்திரம். நான் இன்னொரு எழுப்புதல் கதையை கேட்கும்போது இப்படி கேள்விப்பட்டேன்.
ஒரு ஒரு ஊழியக்காரரை ஆண்டவர் போய் ஒரு பட்டணத்தில் ஒரு கூட்டம் நடத்த சொன்னாராம். அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், அங்கே ஒரு ஆளும் இல்லையே, ஒருத்தர் ரட்சிக்கப்படலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொன்னாராம், நீ போ நடத்து அப்படின்னு சொல்லி. சரி, ஆளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த புதிய பட்டணத்தில் போய் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு ஆரம்பித்தாராம். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு அழுது தங்களை ஒப்பு கொடுத்தாங்களாம். உடனே இவருக்கு பெரிய சந்தோஷம். நானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன், அதனால் நடந்ததுன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னாராம், நீ கீழ்ப்படிஞ்சதுனால நடக்கலை, இங்கே வான்னு சொல்லி பட்டணத்தை விட்டு வெளியே ஒரு கூடாரத்தை கொண்டு போய் காட்டினாராம். அந்த கூடாரத்தை போய் பார்க்கும்போது 2 வயதான தாய்மார், ஸ்தோத்திரம், அவருடைய கண்ணீர் தங்கள் முகங்களிலே வடிந்து தங்கள் கால்களிலே வடிந்து தரையெல்லாம் கண்ணீர் நனைந்து போகத்தக்கதாக அந்த பட்டணத்திற்காக எத்தனையோ ஆண்டுகள் கதறி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாங்களாம். ஆண்டவர் காட்டினாரா, எப்பா உன்னுடைய பரிசுத்தமோ கீழ்ப்படிதலோ அல்ல, எத்தனையோ வருஷம் இந்த தாய்மார் இவங்க தானோ எத்தனையோ வருஷம் இந்த தாய்மார் ஊருக்கு வெளியே ஸ்தோத்திரம் என்னுடைய சமூகத்தில் இந்த பட்டணத்துக்காய் கதறினபடினால நான் உன்னை எழுப்பி நீ போய் இந்த பட்டணத்தில் இந்த கூட்டத்தை நடத்துன்னு சொன்னேன். நீ வந்த, இத்தனை அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது, இந்த பட்டணம் பெரிய எழுப்புதலை கண்டது. நான் சொல்றேன், இந்த சபையிலே புலம்பல் காரிகளாய் கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பட்டணத்திலே ஸ்தாபிக்க போதுமானவராயிருக்கிறார். புலம்பல் காரிகளையோ கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் வருத்தமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கொண்டாடுவதற்கும் சபை ஆயத்தமாக இருக்கிறது. ரொம்ப வருத்தமான காரியமாக இருக்கிறது. ஒரு எழுப்புதலுக்கு நேராக நம்முடைய கவனம் திரும்பும்போது ஆண்டவரோ கொண்டாடுகிறவர்களையும் கூத்தாடுகிறவர்களையும் அல்ல, புலம்பல் காரிகளை தேடிக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கிறோம். 19ஆம் வசனம். எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம், நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சியோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். சேர்ந்து வாசிப்போம். ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவள் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். சபை இந்த எழுப்புதலின் நாட்களில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய குமாரத்திகளுக்கு, தங்கள் தோழிகளுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமாம் தெரியுமா? புலம்பலை கற்றுக் கொடுக்க வேண்டுமா? ஒப்பாரியை கற்றுக் கொடுக்க வேண்டுமா? இன்னும் உங்க வயிற்று வலி சுகமாவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்க வாய் வலி சுகமாவதற்காக நம்ம ஜெபிக்கிறோம்னு சொன்னா, நான் சத்தியமா சொல்றேன், அந்த சபை எழுப்புதலை பார்க்க முடியாது. எந்த சபை வாய் வலி வயிற்று வலிக்காக ஜெபம் பண்றதை முதல்ல நிறுத்துதோ அந்த சபைக்கு தான் ஆண்டவர் எழுப்புதலை தர முடியும். சோத்திரம். தேவனுடைய பாரத்தை பகிர்ந்து சுமக்க ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்கா வாய் வலி வயிற்று வலிலாம் என்ன செய்யும்? நிற்கும். ஆமா, ஒரு வாய் வலி வயிற்று வலி தேவனுடைய சித்தத்தை அவமாக்க முடியாது. பிசாசானவன் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய எவ்வளோ பெரிய பாரமான காரியத்தை மறைத்து விட்டு இந்த ஒன்னுத்துக்கத்த வயிற்று வலி வாய் வலியிலேயே 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்தை விசுவாசிகளை ஓட்டி கொண்டு போயிட்டான். இந்த விசுவாசிகளுடைய பிரதானமான ஜபம் என்னவா தெரியுமா? எப்படியாவது இந்த கடனை அடைச்சிடணும், எப்படியாவது இந்த பிள்ளைய கரை ஏற்றிடணும், எப்படியாவது இந்த பிரச்சனை தீர்ந்துடணும். இதுக்கே ஜெபம் பண்ணி 25 வருஷத்தை ஓட்டின விசுவாசிகள் இந்த பட்டணத்தில் உண்டு. அப்புறம் எப்படி இந்த பட்டணம் மறுரூபமாக முடியும்? நம்மிலே அப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகுமானால் நாம் எழுப்புதலை காண்பதற்கு தகுதியுள்ள நபர்களாக இருப்போம். நான் சொல்றேன், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது, எல்லாருக்கும் போராட்டம் இருக்கதான் செய்யுது. ஆண்டவருக்கு ஒரு பாரம் இருக்கிறது, ஆண்டவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. நான் சொல்றேன், ஆண்டவருடைய பாரத்தை பகிர்ந்து சுமப்பதற்கு எந்த சபை ஆயத்தமாக இருக்கிறதோ, எந்த மக்கள் கூட்டம் ஆயத்தமாக இருக்கிறதோ, அவர்களுக்கு ஆண்டவர் சர்வ ஆசீர்வாதங்களையும் கொடுத்து தம்முடைய ராஜ்யத்தை அவர்களை கொண்டு கட்ட சித்தமாக இருக்கிறார். அந்த எண்ணத்தோடு இந்த அப்போஸ்தல அக்கினி சபையை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எழுப்புதல் என்று சொல்லுகிறோமே, அதற்கேற்ற கிரயத்தை செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அதற்கேற்ற கிரயத்தை செலுத்துவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏன்னு தெரியல, உங்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த பட்டணத்தில் உங்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். இது உங்களுக்கே உரிய ரேமா வார்த்தை. இதை போய் நான் வேற ஒரு சபையில் பேச முடியாது. இது உங்களுக்கே உரிய தீர்க்க தரிசன வார்த்தை. புலம்பல் காரிகளாய் மாறுவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால், ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவேன். இந்த சபையின் எழுப்புதலுக்கு, இந்த பட்டணம் மறுரூபம் ஆவதற்கு அப்படிப்பட்ட புலம்பல் காரிகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் சொல்லிக் கொடுப்பீங்கன்னா அது என்ன காரியமா இருக்கணுமா தெரியுமா? தேவ சமூகத்தில் புலம்புகிற காரியமா இருக்கணுமா? அவள் தன் தோழிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒப்பாரி என்கிற ஒரு காரியமா இருக்க வேண்டுமா?
நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் எதையெல்லாமோ சொல்லிக் கொடுக்குறோம். பாருங்க ஆண்டவர் எதை சொல்லிக் கொடுக்கிறார். ஆதலால் ஸ்திரீகளே, 20ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவள் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். ஏன் தெரியுமா? இன்னைக்கு தேசம் அவ்வளவு மோசமான நிலைமையில போயிட்டு இருக்குது. இன்னைக்கு தேசம் அப்படிப்பட்ட மோசமான நிலைமையில போயிட்டு இருக்குது. நான் மறுபடியும் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக இதை சொல்ல. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார், கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார், நம்ம ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்களே. நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன். தேசம் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது கர்த்தர் எனக்காக எல்லாம் செஞ்சாருன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. தேசம் தேசம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லாரும் மன திரும்பி கர்த்தரை தேடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் ஒரு வேலை பார்க்கல, எல்லாரும் கர்த்தரை தான் ஆராதிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டியதான்? கொண்டாட வேண்டிதான், கூத்தாட வேண்டிதான், மகிழ்ந்து கலிகூற வேண்டிதான், கலர் லைட்டு போட வேண்டிதான். மனம் திரும்ப வேண்டும். சபை மனம் திரும்ப வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய செய்கைகளை பார்த்து கர்த்தர் ரொம்ப வேதனைப்படுறவராக இருக்கிறாரு. ஆமா, இன்னைக்கு விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள்ட்ட இருக்கிற ஒரு பக்தி பயம் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் இல்லாமல் போகிறது வருத்தத்தை கொடுக்கிறது. ஒரு மனுஷனா இதை பார்க்கும் போதே எனக்கு இவ்வளவு வருத்தம் இருக்குன்னா, கர்த்தராய் அவனுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்த அந்த தேவன் தன்னை தேடி வர அவன் மறுத்து அமர்ந்திருக்கும் போது அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு வருத்தமா இருக்கும். கொஞ்சம் கோவம் வந்து படார்னு அடிச்சார்னா நம்மளால தாங்க முடியுமா? எத்தனையோ நேரங்களிலே அவர் கோபத்தை அடக்கி போடுவது எது தெரியுமா? புலம்பல்காரிகளுடைய கண்ணீர். புலம்பல்காரிகளுடைய கண்ணீர். ஏமா, உங்க கண்ணீர் உங்க பிள்ளைகளை காப்பாற்றுதோ இல்லையோ, இந்த பட்டணத்தை காப்பாற்றுகிறது. அக்கிரமம் செய்கிற, பாவம் செய்கிற எத்தனையோ அநியாயக்காரர் இன்னும் உயிரோடு இருப்பதற்கு உங்கள் கண்ணீர் காரணமா இருக்கிறபடினால, ஜாமக்காரரே, புலம்பல்காரிகளே, இன்னும் உங்கள் ஊழியத்தை கையில் எடுத்து கர்த்தருக்காக திறப்பிலே நில்லுங்கள் என்று கர்த்தர் உங்களிடத்தில் கெஞ்சி மன்றாடி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கர்த்தரிடத்தில் கேட்டு, இதுதான் ஐயா இந்த தேசத்தின் பிரச்சனைக்கு பெரிய காரணம் என்பதை சொல்வதற்காக தம்முடைய ஊழியக்காரனை இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், உங்க கண்ணீருக்கு பலன் இருக்கு, உங்க கண்ணீருக்கு பலன் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல தெரியாதுங்க, உலகத்தில் உங்களுக்கு தெரியாது. நீங்களும் நானும் வடிக்கிற கண்ணீர், படுகிற பாரம், வேதனை நிமித்தமாக தான் இவ்வளவாவது ஆண்டவர் இந்த நாட்டை சந்தோஷமா வச்சிருக்காரு. வெளியே உள்ளவங்களுக்கு சொன்னா புரியாது, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காய் கிரயம் செலுத்தி கொண்டே இருக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். எழுப்புதலின் தாகம், ஏக்கம் நமக்குள் எவ்வளவாய் பெருகுகிறதோ அவ்வளவாய் கிரயம் செலுத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நம்மை கொண்டு நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அதாவது இந்த எழுப்புதலை வாஞ்சிக்கிறவங்களுக்குள்ள பேசிக்காவே ஒரு விஷயம் இருக்கணும். என்ன தெரியுமா? மற்றவங்க நான் எப்படியோ என் தேசம் நல்லா இருக்கணும், என் நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள மேலவங்க இருக்குமானால் நீங்கள் தான் எழுப்புதலை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களுக்கு தான் எழுப்புதல் வெளிப்படும். ஒருவேளை இந்த தேசம் உங்களை தேச துரோகின்னு பட்டம் சூட்டலாம். தேசம் சந்திக்கப்பட வேண்டும் என்கிற பாரம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்கே எழுப்புதலை காண்பிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த சபை எழுப்புதலை பார்க்க வேண்டுமானால் அதற்கு ஏற்ற கிரயத்தை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக போராளிகளை தேடி கர்த்தர் இந்த சபைக்கு வந்திருக்கிறார். போராளிகளை கர்த்தர் இந்த சபைக்கு தேடி வந்திருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அதுல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எப்ப சொல்றாரு? இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா? இயேசு செஞ்சதுக்கு முன்னாடியா? இயேசு சிலுவையில் மரிச்சதுக்கு அப்புறமா? அதுக்கு முன்னாடியா? சொல்லுங்க, எப்போ? இயேசு சிலுவையில் மரித்து உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார், உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறேன். ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படியானால் இயேசு நமக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் நமக்கு என்ன இருக்குது? ஒரு போராட்டம் இருக்கு. இருக்கு. பரிசுத்தத்திற்காக போராடுவதிலே இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் போராடவில்லையே. எபிரேயர் 12:4 கர்த்தர் சொல்றாரு,
இளைஞர்களே, பரிசுத்தத்திற்காக போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் போராடலையே. ரத்தத்துல உயிர் இருக்கு. பரிசுத்தத்துக்காக போராடுறதுல உயிரை கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர பரிசுத்தத்தை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற இளைஞர்களை கர்த்தர் இந்த சபையை தேடி வந்திருக்கிறார். நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு பாவ பிரமாணம் இந்த கடைசி நாட்களில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மேல் பலன் செய்கிறதா இருக்கிறபடினால் அந்த பாவ பிரமாணத்தை தேவ கிருபையின் பிரமாணத்தினால் மேற்கொள்ளும்படியான ஒரு போராட்டத்திற்கு உள்ளாகி இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் உங்களை அறிவுறுத்துகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். அந்த பாவ பிரமாணத்தின் மேல் உங்களுக்கு ஒரு ஜெயம் தேவை என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்காக அனுதினமும் ஜெபத்தில போராடி கொண்டிருக்கிறேன். அவருக்கு இன்னும் ஒரு போராட்டம் இருக்குது. கர்த்தர் எனக்காக சிலுவையில மரித்தது உண்மைதான், எனக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்தது உண்மைதான், அவரை விசுவாசிக்கும் போது எல்லா நன்மைகளும் விலையேறப்பட்ட ரட்சிப்பும் எனக்கு கிடைக்கப்பட்டது உண்மைதான். ஆனா பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்காக நான் ஜெபத்திலே போராட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடிக்கு அது பாழாக்கப்படுகிறதனுடைய முகாந்திரத்தை கர்த்தர் உங்கள்ட்ட இன்னைக்கு சொல்லியிருக்காரா இல்லையா? இதுதான் காரணம். ஜாமக்காரர் இல்லாததுதான் காரணம். புலம்பல்காரிகள் இல்லாததுதான் காரணம். தேசத்திற்காக போராடுகிறவர்கள் இல்லாததுதான் காரணம் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எப்பாப்பிராத்தா போராடுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் போராடுகிறார், தீமோத்தேயு போராடுகிறார், பரிசுத்தவான்கள் எல்லாம் போராடுகிறார்கள். நீயும் நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவிப்பதற்கு போராடுவதற்கு உன்னை ஒப்புக்கூடி என்று நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இத்தனை வசனங்கள் இருந்தும் நீ சந்தோஷமா வாழ்ந்தா போதும், கர்த்தர் உனக்கா எல்லாத்தையும் செய்வார்னு சொன்னா அப்படிப்பட்ட நபர்களோடு சேராதீங்க. நீங்க எழுப்புதலை பார்க்க முடியாது. எழுப்புதலை பார்க்கிற வாஞ்சை விருப்பம் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களை அர்ப்பணித்து கதறுகிறவர்களாய், ஜாமக்காரராய், புலம்பல்காரிகளாய், போராடுகிறவர்களாய் நாம் மாறும்போது கர்த்தர் நம்மை கொண்டு நம்முடைய சபையையும் நம்முடைய பட்டணத்தையும் நம்முடைய தேசத்தையும் மறுரூபமாக்க போதுமானவராக இருக்கிறார். எழுப்பி நிற்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை பார்த்து உண்மையா சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவுகளெல்லாம் ஜப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. இரவுகளெல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். கேளுங்க, ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். இரவுகளெல்லாம் ஜப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. இரவுகளெல்லாம் ஜப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். நல்ல கை தட்டி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் எங்க சபைக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள ஊற்றுமே. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப நல்ல கையை தட்டி
தட்டி ஒரு நிமிஷம் அபிஷேகத்தோடு. ஜாமக்காரர்கள் சபைக்கு தேவை, புலம்பற்காரிகள் சபைக்கு தேவை, போராடுகிற வாலிபர்கள் சபைக்கு தேவை. கையை தட்டி நாங்க அந்த இடத்தை நிரப்புவோம் சொல்லுங்க. நாங்க அந்த ஜாமக்காரர் இடத்தை நிரப்புவோம், அந்த புலம்பல் காரிகள் இடத்தை நாங்க நிரப்புவோம், அந்த போராடுகிறவருடைய இடத்தை நாங்க நிரப்புவோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், எங்க பட்டணத்தை அழிக்க வேண்டாம், எங்கள் தேசத்துக்காக நாங்கள் நிற்போம் சொல்றவங்க நல்ல ரெண்டு கையை தட்டி. நல்ல ரெண்டு கையை தட்டி ஆவியில் அபிஷேகத்தோடு நாங்கள் ஜாமம் காக்கிறவர்களாய். நல்ல கமான் பிரதர் சிஸ்டர், நல்ல கையை தட்டி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஆவியில நிரம்பி ஜெபம்னுங்க. இந்த சபையினுடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஜாமம் காக்கிறவர்கள், புலம்பல்காரிகள், நாங்கள் போராடுகிறவர்கள். கண்களை மூடி தாகத்தோடு ஆண்டவரே கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க இருதயத்தை பாரப்படுத்துங்கப்பா. 28 நாள் நாங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்னும் ஜெபம் பண்ண போகிறோம். அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு பெரிய அசைவை நீர் தரணுமே. இந்த நாளுக்கெல்லாம் நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களே எங்கள் பட்டணத்தில். ஆண்டவரே கர்த்தர் அறியாமல் வழி தவறி போகிற இந்த ஜனங்கள் அறியாமையினால் செய்கிறார்கள் என்று வார்த்தையினால சொல்லிவிடாதபடிக்கு அவர்களுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக எங்கள் இருதயத்தை பாரப்படுத்துவீராக. வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரே எங்களை காவற்காரர்களா வையும், ஜாமக்காரர்களா வையும், எங்களை புலம்பல்காரிகளா வையும், எங்களை போராடுகிறவர்களாக வையும் ராஜா. நாங்களுக்கு நிற்போம் என்று நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க, சோர்வுகள் மாறட்டும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாற்றும். வார்த்தை கொடுக்க வந்த தேவதாசரன் இன்னும் கர்த்தர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கும். அவர் மூலம் அநேக ஆத்துமாக்கள் ஊழியர்கள் எழும்புவார்களா. அப்படிப்பட்ட வல்லமை நிறைவை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். உங்கள் தேவைகளை சந்தியும், நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல அருமை பிதாவே. ஜெபம் ஜெபம் ஜெபம், துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாடக்கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு
அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461 2310 வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.